Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா OBS application யூஸ் பண்ணி YouTube live streaming எப்படி பண்ணலாம்ங்கறத ஒரு டெமோ லைவோட சேர்த்தே பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and அதை விட ரொம்ப முக்கியம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி all notifications மறக்காம enable பண்ணிக்கங்க. Alright, so first of all YouTube channelல ஒரு broadcast நம்ம create பண்ணிரலாம். So create பண்றதுக்கு YouTubeோட homeலே உங்களுடைய account loginல இருக்கும்போது just நீங்க createல go live கொடுத்தாலும் சரி, இல்ல உங்களுடைய YouTube studioக்குள்ள போயிட்டு அங்க இருந்து நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், create go live கொடுத்து ஒரு broadcast நீங்க create பண்ணிரலாம். ஸோ நமக்கு தேவையான ப்ராட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆயிருச்சு. பட் நாம் இன்னும் ஒரு ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேரை பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணலை. ஸோ இதுக்கு தான் நம்ம ஓபிஎஸ்ஸை யூஸ் பண்ண போகிறோம். பட் ஓபிஎஸ்க்குள்ளே போய் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லைவோட மெட்டா டேட்டாவை நாம் எடிட் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு யூடியூப் வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணும்போது டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் என்னென்ன கஸ்டமைசேஷன் நீங்கள் கொடுப்பீங்களோ, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுவீங்களோ அதெல்லாம் தான். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், வேகமாக ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஒரு குயிக் ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ டைட்டில் என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு இருக்குது. நான் இன்னும் ஹேஷ்டேக்ஸ்லாம் கொடுக்கல, உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ விசிபிலிட்டி என்ன, ஸோ நான் இப்போதைக்கு பப்ளிக் கொடுக்காம அன்லிஸ்டட் ஆர் ப்ரைவேட் என்ன பண்ணுறேன், மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கேட்டகரி என்ன, தம்ப்நெயில் என்ன, ஸோ பிளேலிஸ்ட் நான் எதுவும் கொடுக்கல. பட் நீங்கள் சரியான பிளேலிஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அண்ட் பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ் என்ன, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ரிலேட்டடான டேக்ஸ் என்ன அண்ட் என்ன லாங்குவேஜில் நான் ஸ்ட்ரீம் பண்ண போகிறேன். ஸோ டைட்டில் கொடுத்துருக்கிறது என்ன, டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் என்ன லாங்குவேஜ், அண்ட் அதுக்கு அடுத்தது ரெக்கார்டிங் டேட் என்ன, லைசன்ஸ் அண்ட் மற்ற ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ். அலோவ் எம்பெட்டிங் பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியாச்சு. அண்ட் கஸ்டமைசேஷனில் பார்த்தோம்னா சாட் ரிலேட்டடான ஒரு சில செட்டிங்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அண்ட் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சரியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ப்ராப்பர்ட்டிஸை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது ஓபிஎஸில் நமக்கு தேவையான சீன்ஸ் அண்ட் சோர்சஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியாச்சு. ஒருவேளை இதோட பேசிக்ஸ் இன்னும் உங்களுக்கு தெரியலனா அந்த வீடியோவுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது ஓபிஎஸில் நாம் என்ன ரெசல்யூஷனில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம் அண்ட் என்ன அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ண போகிறோம் அண்ட் என்ன செட்டிங்ஸை மெயின்டைன் பண்ணணுங்கிறத இப்போ நாம் செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், செட்டிங்ஸ்குள்ளே போயிடலாம். சரி, இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ செக்ஷன்லேருந்து பார்க்க போகிறோம். நல்லா கவனிக்கணும். பேஸ் கேன்வஸ் ரெசல்யூஷனுங்கிறது நாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற கரண்ட் மானிட்டரோட நேட்டிவ் ரெசல்யூஷன். ஆனால் நமக்கு அவுட்புட் என்ன தேவை, ஸ்ட்ரீம் பண்ணும் போது என்ன ரெசல்யூஷனில் நமக்கு ஸ்ட்ரீம் ஆகணும், அவுட்புட் வேணும்னா அதை நம்ம அவுட்புட் ஸ்கேல் ரெசல்யூஷனில் கொடுக்க போகிறோம். நமக்கு இதே 2K ரெசல்யூஷனில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வேண்டாம். அதுக்கு பதிலாக டவுன் ஸ்கேல் பண்ணி 1920 by 1080, ஸோ 1080 பிக்சலில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை. அண்ட் டவுன் ஸ்கேல் ஃபில்டர் லாங்ஸாஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். மேபி நீங்கள் பை கியூபிக்கு என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். பட் இதுவே பார்த்தோம்னா நல்ல குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தரும். அண்ட் கடைசியாக ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் 60ங்கிறது நல்லது. வேணும்னா நீங்கள் 30க்கு குறைச்சிக்கலாம். பட் 60 மெயின்டைன் பண்ணுங்கள், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் உங்களுடைய ஆடியோ, இதை பெருசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மைக் என்ன அண்ட் டெஸ்க்டாப் ஆடியோ என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். நான் இதை டிஃபால்ட்டில் வச்சுருக்கிறேன். அண்ட் என்னோட மைக்ரோஃபோன் மட்டும் பார்த்தீங்கன்னா செட் ஆகிருக்கு. ஓகே, சரி, இப்போ முக்கியமாக பார்த்தோம்னா அவுட்புட். ஸோ அவுட்புட்டில் அவுட்புட் மோட் உங்களுக்கு சிம்பிளில் இருந்துச்சுன்னா அதை அட்வான்ஸ்டுக்கு என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணுங்கள். இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஸ்ட்ரீமிங். ஸோ முதல்ல ஸ்ட்ரீமிங்கோட செட்டிங்ஸில் என்கோடர் X264 இருந்துச்சுன்னா அதை நீங்கள் NVIDIA NVENC என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணுங்கள். அண்ட் ரீஸ்கேல் அவுட்புட் செக் பண்ண வேண்டாம். ஓகே, அதுக்கு கீழே பார்த்தோம்னா என்கோடர் செட்டிங்ஸ். ஸோ இங்கே என்ன பிட் ரேட், என்ன ரேட் கண்ட்ரோல் இதெல்லாம் கொடுக்கணும். இதுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு யூடியூப் கிட்டே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, ஸோ என்ன ரெசல்யூஷன் அண்ட் என்ன ஃப்ரேம்ஸுக்கு எவ்வளோ பிட் ரேட் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே மினிமம் டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் என்ன என்கோடர் செட்டிங்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெளிவாக இருக்குது. ஸோ இந்த 2 சைட் இருக்குது. ஸோ 2 சைட்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு நல்ல கைடன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாம் 1080pல தான் 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் தான் என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். ஸோ அப்போது மினிமம் டு மேக்ஸிமம் என்ன பிட் ரேட் இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே தெளிவாக இருக்குது. ஸோ நம்ம மேக்ஸிமம் பிட் ரேட் 9000 மெயின்டைன் பண்ண போகிறோம், இல்லை 8000 அப்படிங்கிறதும் ஒரு ஃபைன் தான். ஸோ ரேட் கண்ட்ரோலில் CBR, அதாவது கான்ஸ்டன்ட் பிட் ரேட் தான் நாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு பிட் ரேட் பார்த்தோம்னா 9000 நான் என்ன பண்ணுறேன், செட் பண்ணுறேன். பட் பேசிக்காக ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும்,
உங்ககிட்ட ஒரு நல்ல ப்ராட்பேண்ட் இருக்கணுங்க. அப்போ தான் நீங்கள் நல்ல ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும். ஸோ அது எல்லாருக்கும் பேசிக்காக தெரிஞ்சது தான். அண்ட் அதுக்கு அடுத்தது கீ ஃப்ரேம் இன்டர்வல் நீங்கள் 2 செகண்ட்ஸ் என்ன பண்ணுங்கள், மெயின்டைன் பண்ணுங்கள். மற்றபடி ப்ரீசெட், டியூனிங், மல்டிபாஸ் இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் ப்ரொஃபைல் ஹையிலிருந்து மெயினுக்கு என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். GPU 0 அண்ட் மேக்ஸ் பி ஃப்ரேம்ஸ் ஆஸ் யூஷுவல் டிஃபால்ட்டாகவே 2 இருக்கும். ஸோ அதையே நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே போதும். லுக் அஹெட் கம்ப்ளீட்டாக அன்செக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போது ஃபைனலாக ஸ்ட்ரீம் செக்ஷனுக்குள்ளே போயிடலாம். சர்வீஸை நமக்கு தேவையான யூடியூப்பில் என்ன பண்ணலாம், செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கனெக்ட் அக்கௌண்ட், அதுதான் ரெக்கமெண்டட் ஆப்ஷன். பட் அட்வான்ஸ்டாக நீங்கள் ஸ்ட்ரீம் கீ யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரீம் கீ உங்களுடைய லைவ் டேஷ்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, இந்த ஸ்ட்ரீம் கீயே நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு காட்டவும் கூடாது. ஓகே, ஸோ எந்த வித பெர்மிஷன் இல்லாமல் உங்கள் லைவ் அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் நீங்கள் தெளிவாக கவனமாக பார்த்தீங்கன்னா இருக்கணும். பட் நாம் கனெக்ட் அக்கௌண்ட் கொடுத்து யூடியூப் சேனலோட அக்கௌண்ட்டை நாம் என்ன பண்ண போகிறோம், கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கனெக்ட் அக்கௌண்ட் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டிஃபால்ட் ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். நல்லா கவனிங்க, நம்ம சிஸ்டமில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 ப்ரௌசர்ஸ் இருக்குது. அதில் நம்ம சேனல் க்ரோம் ப்ரௌசரில் தான் பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிருக்கு. பட் டிஃபால்ட் ப்ரௌசர் பார்த்தோம்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். ஸோ நீங்கள் எத்தனை வாட்டி போய் நீங்கள் கனெக்ட் அக்கௌண்ட் கொடுத்தாலும் இந்த டிஃபால்ட் ப்ரௌசர் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ப்ரௌசரில் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி. பட் என்ன விஷயம்னா, ஜஸ்ட் நாம் இப்போதைக்கு டிஃபால்ட் ஆப்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, டிஃபால்ட் ஆப்ஸில் போயிட்டு வெப் ப்ரௌசரில் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருக்குது. அதை நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், க்ரோமுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா ப்ராட்காஸ்ட் ஏற்கனவே நம்ம க்ரியேட் பண்ணதுனால திரும்பி உட்காந்து அந்த வேலை செய்ய முடியாது. ஸோ அதனால் கனெக்ட் அக்கௌண்ட் கொடுத்து ஜஸ்ட் நம்ம நம்மளுடைய அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஓபிஎஸ்க்கான ஆக்சஸ் கேட்குது, ஜஸ்ட் நம்ம கண்டினியூ கொடுத்து இந்த ஆக்சஸை நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். அண்ட் இப்போ ஓபிஎஸில் கனெக்டட் அக்கௌண்ட்டில் நம்மளுடைய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் ஒவ்வொரு செக்ஷன்லையும் நம்ம பண்ண செட்டிங்ஸை இன்னும் சேவ் பண்ணலை. ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணி ஓகே கொடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளை கொடுத்தோடனே யூடியூப் சேட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருச்சு. ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துடலாம். நல்லா கவனிங்க, ரைட் சைடில் கண்ட்ரோல்ஸ் இருக்குது இல்லையா, அங்கே நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் அண்ட் இன்னொன்று மேனேஜ் ப்ராட்காஸ்ட். ஸோ முதல்ல நம்ம மேனேஜ் ப்ராட்காஸ்ட்குள்ளே போயிடலாம். இங்கே நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கிரியேட் நியூ ப்ராட்காஸ்ட். நம்ம யூடியூப் பேஜில் நம்மளோட டேஷ்போர்டில் போய் உட்காந்து எல்லாம் பண்ணோம் பார்த்தீங்களா, எடிட்டில் போயிட்டு எல்லாம் செஞ்சோம் இல்லையா, இந்த வேலையை நாம் ஓபிஎஸ்லையும் செய்ய முடியும். பட் நாம் ஏற்கனவே ஒரு ப்ராட்காஸ்ட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. அதனால செலக்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராட்காஸ்ட்குள்ளே போன உடனே அங்கே நமக்கு அந்த ப்ராட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கும். சாம்பிள் லைவ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது நாம் கொடுத்த ப்ராட்காஸ்ட்டோட நேம். ஓகே, ஸோ ஏற்கனவே ரெடியாக இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நல்லா கவனிங்க, செலக்ட் ப்ராட்காஸ்ட்னு முதல்ல கொடுங்க. பிகாஸ் செலக்ட் ப்ராட்காஸ்ட் அண்ட் ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுத்தோம்னா உடனே நமக்கு செலக்ட் ஆயிரும், ஸ்ட்ரீமிங்கும் பார்த்தீங்கன்னா ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம முதல்ல இப்போதைக்கு என்ன பண்ணுறோம், செலக்ட் தான் கொடுக்குறோம். ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங்னு ஒரு கிளிக் மட்டும்தான் மிச்சம். ஸோ ஃபைனலாக அதையும் நம்ம கிளிக் பண்ணிட்டோங்கிற பட்சத்தில் நமக்கு ஸ்ட்ரீமிங் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம லைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எங்கேயே தெரியும். நம்மளுடைய யூடியூப் டேஷ்போர்டில் போய் பார்த்தாலும் அங்கேயும் நம்ம லைவில் இருக்கோம் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆகிடும். ஸோ ஆக்சுவலாக நான் ப்ரைவேட்டில் வச்சுருக்கிறேன். ஸோ பப்ளிக்கில் இல்லை. மற்றபடி உங்களுக்கு ஃபர்தராக இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அண்ட் உங்கள் சேட்டை மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ இப்படி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஓபிஎஸ் யூஸ் பண்ணி யூடியூப்பில் தாராளமாக நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் லைவில் இருக்கிறீங்க, இன் பிட்வீனில் ஏதாவது எடிட் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இந்த லைவ் ஸ்ட்ரீம் ஓகே, இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும், எண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் 2 இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று எண்ட் ஸ்ட்ரீம்னு இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம், இல்லை ஓபிஎஸ்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டாப் ஸ்ட்ரீமிங் கொடுத்துடலாம். ஓகே, பட் நல்லா கவனிங்க, ஓபிஎஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்டாப் ஸ்ட்ரீமிங் கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் யூடியூப் டேஷ்போர்டையும் செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் இங்கேயும் பார்த்தோம்னா எண்ட் ஸ்ட்ரீம் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதையும் கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டாக நீங்கள் எண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு அந்த அனலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ஓபிஎஸ் ரிலேட்டடான வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.